ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா வச்சு தான் ஸ்பைஸியாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா. அப்புறம் அதுக்கு காய் வந்து என்ன போட போகிறோன்னா கேரட் மட்டும்தான் துருவி வச்சுருக்கேன். 2 கேரட், அதை தான் நான் சேர்க்க போகிறேன். அப்புறம் தாளிக்கிறம்போது என்னென்ன தாளிக்கிறேன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வானல் காஞ்சிடுச்சு. நான் அதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காயிட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு தான் நான் சேர்க்க போகிறேன். வேறு எந்த மசாலாவும் இதில் தாளிக்க போகிறதில்ல. இப்போ நம்ம சேமியா உப்புமானா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது சோம்பு, பட்டை, கிராம்பு மட்டும்தான் போட்டு தாளிக்கிறேன். நீங்கள் கிராம்பு வேணான்னா கூட விட்டுடலாம். வெறும் சோம்பு பட்டையே போட்டாலே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம. அது கூடவே 2 இன்ச்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு சீக்கிரம் வதங்கிடும், அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் எல்லாம் வதங்கி நம்ம அளவாக தண்ணி வச்சதும் உப்பு அளவு பார்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இந்த சேமியா உப்புமா செம்மையாக கமகமன்னு இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். நம்ம கண்ணாடி பதம் மாறுற அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா போதும். இப்போ வதங்கிடுச்சு. இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு ஒரு 2 நிமிஷம். இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி நான் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன், மீடியம் சைஸ் தக்காளி. இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போவே நல்லா வாசனை கமகமன்னு வருது சூப்பராக. நீங்கள் சோம்பு வந்து முழுசாக போடாமல் ஒன்றும் பாதியமாக மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி தாளிக்கக்குள்ள அதை அந்த மாதிரி நுணுக்கினது சேர்த்தா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு. நான் இப்போ அப்படி தான் நுணுக்கி வச்சு இந்த சோம்பு தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா 2 நிமிஷம் வதங்கினதும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. அது கூட இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற 2 கேரட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்குங்க. இப்போ இதில் நம்ம கேரட்டையும் வதக்கிட்டேன் 1 நிமிஷம். இப்போ நான் அதில் மசாலா சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு தான். இதில் ஹைலைட் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகாத்தூள் தான் இப்போ காரத்துக்கு நான் சேர்க்க போகிறேன். நான் அது 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இதுவே நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இதுதான் இதுக்கு சேர்க்குற மசாலா. இப்போ இந்த மசாலா அதில் காரத்தை இதுலேயும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதுமாதிரி வதக்கி செய்யக்குள்ள பிள்ளைங்க ஏதோ பிரியாணி செய்கிறோன்னு நினச்சிப்பாங்க, அப்படி இருக்கும்.
இப்போ இந்த காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து 180 கிராம் ஒரு பாக்கெட் இருக்குது இந்த சேமியா. நான் அணில் சேமியா எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த சேமியா வேணாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், வறுத்த சேமியா. இப்போ இந்த 250 ml கப்பால் நான் வந்து 4 ஊற்றிக்கிறேன் தண்ணி. 4 கப் ஊற்றிருக்கேன். 2 பேக்கெட் சேமியா இதில் நான் செய்ய போகிறேன். அது வறுத்த சேமியா அப்படின்றதுனால நான் வறுக்கல, அப்படியே தான் செய்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும் நல்லா. இப்போ இதை கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிச்சது தான் நம்ம சேமியாவை சேர்க்கணும். இப்போ உப்பு காரம் நம்ம பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, ஏன்னா நான் முன்னாடி 1 ஸ்பூன் தான் உப்பு போட்டேன். அதனால் இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு. காரம் கரெக்டாக இருக்குது, ஆனால் காரம் சேர்க்கல நான். இது கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னு நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மூடி வச்சுருந்தேன், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொலன்னு இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் அதில். இப்போ நான் அதில் சேமியாவை சேர்க்க போகிறேன். இப்போ 2 பேக்கெட் சேமியான்றதுனால அதை அதில் சேர்த்துட்டு நம்ம கிண்டி விட்டு மூடி வைக்க வேண்டியதுதான். தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு பேக்கெட்டுக்கு 300 வைக்கலாம். அதுக்கு மேலெலாம் வச்சோம்னா குழன்னு போய்டும் சேமியா. இப்போ இது வேகத்துக்கு சரியாக இருக்கும். நம்ம ஒரு கிளறி காய் நம்ம தாளித்த மசாலாலாம் ஒன்று சேர கிளறிட்டு நம்ம அப்படியே மூடி வைக்க வேண்டியதுதான், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டேன். மூடி வச்சிடலாம். நம்ம 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த பாதி லெமன் அதில் நான் சேர்க்க போகிறேன். லெமன் சேர்த்துக்கலாம் நம்ம, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லெமனை சேர்த்துட்டேன். லெமன் சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் மூடி இருக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க அடுப்பை நல்லாவே. ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ சிம்மில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக விட்டாங்க சேமியாவை. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் சேமியா உப்புமா. சேமியா இது நம்ம சாப்பிட்றக்குள்ள குழந்தைங்களுக்கு பிரியாணியை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சேமியா உப்புமானாலே பசங்க ஓடிடுவாங்க, வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சேமியாவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும், பெரியவங்க சின்னவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பராக வந்துருச்சு. நமக்கு ஆப்ஷன் தான் இது. நம்ம நெய்யில் முந்திரி வறுத்து போட்டிருக்கேன், இருந்துச்சு கொஞ்சம் 4-5, அதை மட்டும் போடுறேன். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆகிடுச்சி. ஸ்பைஸியாக டேஸ்டான சேமியா ரெடி ஆகிடுச்சி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்போ காரசாரமாக ஸ்பைஸியாக நமக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஏன் கேரட் திருவி போட்டேன்னா, இது கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் கேரட்டை கட் பண்ணி போடாமல் துருவி போட்டேன். துருவி போட்டதுனால தான் பிரியாணி கலரில் இருக்குது இந்த சேமியா. இது மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். சட்னி எதுவுமே தேவையில்லை இதுக்கு, அப்படியே சாப்பிட்றலாம் சுட சுட. இந்த மாதிரி சேமியா செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.